ஆக்டிங் ப்ராப்பராக கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டுடியோஸ் சர்ச் பண்ணும்போது இன்ஸ்டாகிராம் மூலியமாக ரேஜிங் புல்ஸ் பார்த்தேன். ஆக்டிங் சொல்லித்தர முடியுமா, இல்லை தானே தானே வரும், எப்படிங்க அதெல்லாம் சொல்லித்தர முடியும்லாம் கேட்டாங்க. ஆக்சுவலாக ரேஜிங் புல் ஜாயின் பண்ணி 1 year ஆச்சு. என் குடும்ப சூழ்நிலைக்கு கட்டுற மாதிரி எனக்கு ஃப்ளெக்சிபிளாக எங்கள் ஃபீஸ் இருந்தால் தான் இங்கே வந்து நான் ஜாயின் பண்ணேன். மோரோவர் இது ஒரு ஆக்டிங் கோர்ஸ் சொல்லிக்கூட இடம்னு சொல்கிறத விட இது வந்துட்டு ஒரு லைப்ரரி மாதிரி சொல்லலாம். ஏன்னா இங்கே நிறைய பேர் இருக்கும். ஆக்சுவலி இதை நாங்கள் வந்து ரேசிங் புல் ஃபேமிலி அப்படின்ற மாதிரி தான் பார்ப்போம். எனக்கு இங்கே பிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னா, நம்மளோட கோர்ஸ் முடிச்சிட்ட பிறகும் நம்ம இங்கே வந்து கன்சிஸ்டண்டாக ப்ராக்டிஸ் பண்ணலாம். எனக்கு புரிஞ்சுக்கிட்டு அதை உள்வாங்கி எப்படி பேசணுங்கிறதுக்கு அழகாக கற்றுக்கணும். ரேஜிங் புல் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு ஒர்க் ஷாப் மாதிரி. ஹாய், நான் ஸ்ரீவித்யா. நான் 2021 ரேஜிங் புல் ஆக்டர் ஸ்டுடியோ ஜாயின் பண்ணேன். ஆக்டிங் ப்ராப்பராக கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டுடியோஸ் சர்ச் பண்ணும்போது இன்ஸ்டாகிராம் மூலியமாக ரேஜிங் புல்ஸ் பார்த்தேன். ரேஜிங் புல் ஆக்டர் ஸ்டுடியோ அதை பற்றி சொல்லணும்னா அது வந்து எனக்கு ஒரு செகண்ட் ஹோம் மாதிரி, ஒரு ஃபேமிலி மாதிரி சொல்லலாம் வச்சுக்கோங்களேன். ஏன்னா ஃபஸ்ட்டு நான் நிறைய இன்ஸ்டியூட் போய் தேடி பார்த்தேன் எங்கே ஜாயின் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஆனால் எல்லா இன்ஸ்டியூட்லேயும் கொஞ்சம் ஃபீஸ்லாம் கொஞ்சம் அதிகமாக இருந்தது. அதுக்கப்புறம் இங்கே தான் ஃபீஸ் வந்து கம்ஃபர்டபுளாக என் குடும்ப சூழ்நிலைக்கு கட்டுற மாதிரி எனக்கு ஃப்ளெக்சிபிளாக எங்கள் ஃபீஸ் இருந்தால் தான் இங்கே வந்து நான் ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி நிறைய டவுட்ஸ் இருந்தது. ஏன்னா ஜென்ரலாக மீடியா இண்டஸ்ட்ரியே கொஞ்சம் மேல் டாமினேட்டட் இண்டஸ்ட்ரி, அதனால விமனுக்கு எப்படி இருக்கும், கம்ஃபர்டபுளாக இருக்குமா, நிறைய டவுட்ஸ் இருந்தது. ஆனால் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இங்கே இருக்கிற கோ ஆக்டர்ஸாக இருக்கட்டும், கோச்சாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. ஆக்சுவலி இதை நாங்கள் வந்து ரேசிங் புல் ஃபேமிலி அப்படின்ற மாதிரி தான் பார்ப்போம். ஏன்னா இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸு, பிரதர்ஸு, சிஸ்டர்ஸ் அந்த மாதிரி தான். ஜாயின் பண்ணும்போது நான் நிறையா இன்ஸ்டியூட்ஸ் என்கொயரி பண்ணேன். பட் அவங்களோட மெத்தடாலஜி விட இவங்களோடது எனக்கு கொஞ்சம் பெட்டராக தெரிஞ்சதுனால தான் நான் ஜாயின் பண்ணேன். நான் இங்கே சேர்கிறதுக்கு முன்னாடி நிறையா இன்ஸ்டியூட்லாம் போய் பார்த்தேன். சென்னையில் நிறைய விஷயங்கள் இதெல்லாம் கரெக்டாக இருக்குது, எது எனக்கு செட் ஆகுன்ற மாதிரி பார்த்தேன். இப்போ ரேஜிங் புல்ல ஃபஸ்ட்டு எனக்கு வந்து இது எங்கேயுமே இல்லை அப்படின்ற மாதிரி தோணுது வந்து என்னென்னா, ஒரு கோர்ஸ் ஒரு 5 months 6 months கோர்ஸுக்கு அப்புறமும் ப்ராக்டிஸ் செஷன்ஸ் இருக்கும். அது வந்து நீங்கள் எவ்வளோ ரெகுலராக இருக்கீங்களோ அதை பொறுத்து தான் இருக்காது, ஆனால் செஷன்ஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இங்கே ஆக்டிங் கற்றுப்போம், அதெல்லாம் விட வந்துட்டு நம்ம நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். மோரோவர் இங்கே ரொம்ப வித்தியாசம் என்னென்னா 5 months கோர்ஸ் மட்டும் கிடையாது, கோர்ஸுக்கு அப்புறமுமே நம்ம எவ்ரி சாட்டர்டேஸ் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருப்போம், நிறைய டிஃப்ரெண்ட் சீன்ஸ் பண்ணுவோம். அண்ட் இங்கே கற்றுக் கொடுத்த விஷயமும் ரொம்ப புதுசாக இருந்தது. மெயினாக இங்கே ஒரு ப்ளஸ்ஸான விஷயம் நான் பார்க்குறது என்னென்னா, மெத்தட் ஆக்டிங் ஒரு கோர்ஸாக போகாமல் நமக்குள்ளே இருக்கிற டேலண்ட்டை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்பேஸ் கொடுக்குறாங்க. ஸோ இதுதான் பண்ணணும், அதுதான் பண்ணணும், ரெஸ்ட்ரிக்ஷனே கிடையாது. அண்ட் இங்கே கோர்ஸ் முடிச்சதுக்கப்புறமும் வி ஹாவ் எனி டைம் நம்ம இங்கே வரலாம், ஸ்கிரிப்ட்ஸ் ட்ரை பண்ணலாம். அண்ட் அந்த ஸ்பேஸ் கொடுக்கறது நிறைய இடங்களில் கொடுப்பாங்களேன்னு எனக்கு தெரியல. எனக்கு இந்த ரோல் தான் பண்ண முடியுன்ற இருக்கிற அந்த பேரியரையும் வந்து பிரேக் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் எனக்கு ரொம்ப புதுசாக இருந்தது. அண்ட் இந்த 1 yearல நான் நிறையவே கற்றுக்கிட்டேன். வந்த புதுசில் அந்த கொஞ்சம் பயமாக இருக்கட்டும், கூச்சமாக இருக்கட்டும், அதெல்லாம் ஜென்ரலாக இருக்கும்ல, ஸ்டேஜ் ஃபியர், அது எதுவுமே இப்போ எனக்கு இல்லை. ஆனால் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே போக 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 இங்கே சீன்ஸ்லாம் ப்ராக்டிஸ் பண்ண ஆஸ் ஏ ஆக்டராக வந்து என்னை அது ஒரு வேற ஒரு ஃபீல் கொடுத்தது. அந்த 6 மாதம் கோர்ஸ் அது ஒரு பேஸ்மெண்ட் போடுற மாதிரி, ஒரு ஆக்டிங்னா என்ன, அதில் தியேட்டர் ஆக்டிங்னா என்ன, கேமராவுக்கு நடிக்கிறதுனா என்ன அப்படின்ற விஷயம் எல்லாமே சொல்லி கொடுப்பாங்க. அதுக்கப்புறமா அந்த பேசிக்கெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணது எல்லாமே அந்த ப்ராக்டிஸ் செஷன்ஸில் தான். ஸோ அந்த ப்ராக்டிஸ் செஷன் தான் ஒரு வாரமும் ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணுறப்போ வந்து ஒரு சின்ன அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் க்ரோத்துக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்க சொல்ல இங்கே எப்பவுமே ப்ராக்டிஸ் பண்ண சொல்ல வந்து இந்த சீன்ஸ் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணால் ஃபைண்டாக தருவாங்க, பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ். ஸோ அது வாங்க சொல்ல அந்த கிளாப்ஸ்லாம் வந்து சம்திங் அது என்னை வந்து என்ன சொல்கிறது, அது ஒரு போதையை கொடுத்ததுன்னு கூட சொல்லலாம். என்னதான் இருந்தாலும் எனக்கு பர்சனலாக வந்து ஒரு விஷயம் ரெகுலராக டச்சில் இருந்துக்கிட்டே இருந்தால் தான் அது ஓரளவுக்கு அது ஒழுங்காக நான் பண்ணுவேன். ஸோ அது வந்து இங்கே மட்டும்தான் அந்த ஒரு ஃபெசிலிட்டி இருந்துச்சு. ஸோ அதனால தான் நான் ஃபஸ்ட்டு ஆப்வியஸாக வந்து ரேஜிங் புல் வந்து சரி இங்கே நம்ம ஆக்டிங் கற்றுக்க ட்ரை பண்ணலாம் அப்படின்னு ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் ஃபீஸு மற்ற எல்லாரோட இங்கே தான் கம்மி, இதுதான் எனக்கு அஃபோர்டபுளாக இருந்துச்சு. ஸோ அதுவும் ஒரு ரீசன். மோரோவர் இது ஒரு
ஆக்டிங் கோர்ஸ் சொல்லிக்கூட இடம்னு சொல்கிறத விட இது வந்துட்டு ஒரு லைப்ரரி மாதிரி சொல்லலாம். ஏன்னா இங்கே நிறைய பேர் இருக்கும், அவங்கவுங்களுக்கு ஒரு ஆடிஷன் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், ஒரு ஃபிலிம் எக்ஸ்பீரியன்ஸஸ் இருக்கும். நம்மளோட ஃபிலிம் எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம ஷேர் பண்ணுவோம். நம்ம ஷேர் பண்ணும்போது அதுக்கேற்ற மாதிரி அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸஸ் அவங்களுமே ஷேர் பண்ணுவாங்க. அதெல்லாம் ஷேரிங்கில் நம்ம கேட்கும்போது நமக்கு ஒரு ஹோப் வரும். ஓகே, இந்த மாதிரிலாம் இருக்குது, இப்படிலாம் அக்சஸ் பண்ணலாம், இந்த மாதிரியும் போயிருக்காங்க அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ஸுமே இங்கே வரும். ஸோ இட்ஸ் லைக் அ பிளேஸ் ஆஃப் பாசிட்டிவிட்டின்னு தான் நான் சொல்லுவேன். இவங்க எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறதுக்கு காரணமும் அகைன் இந்த கான்ஸ்டண்ட்டாக இருக்கிற அந்த ப்ராக்டிஸ் செஷன்ஸ் தான். ஸோ அதில் பழகினது. ஸோ ஒவ்வொருத்தர்கிட்டேருந்து ஒரு லெசன். என்னோட ஜூனியர் மேபி என்னோட கண்டிப்பாக ஒரு 4 வாரம் கழிச்சு பெட்டராக பண்ணுவான். அப்போ அவனை பார்த்து நான் ஏதாவது ஒன்று கற்றுப்பேன், என்னை பார்த்து அவன் ஏதோ ஒன்று கற்றுப்பான். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரேசிங் புல்ல பெரிய பாசிட்டிவாக நான் பார்த்தேன். ஸோ ஆக்டிங்கில் நம்மளே க்ரூம் பண்ணிக்கிறதுக்கு இங்கே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒன் ஆஃப் த பெஸ்ட் திங் இஸ் இவங்க சொந்தமாக ஷூட் த கேட்னு ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க. ஸோ நம்ம ரேஜிங் புல் ஆக்டர்ஸ் வச்சு முழுக்க இங்கே ஷார்ட் ஃபிலிம்ஸ் ஆகட்டும், வெப் சீரிஸ் ஆகட்டும் நிறைய பண்ணுறாங்க. ஸோ ஒன்ஸ் வி ஆர் ரெடி, லைக் நம்ம கேமராவை ஃபேஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும்போது நமக்கான சான்ஸ் இங்கே கிடைக்கும். அண்ட் அது மூலியமாக இப்போ நம்ம வெளியே போகிறோம், நம்ம நிறைய டேரக்டர்ஸை பார்க்கும்போது இதை நம்ம ஒரு நம்மளோட டேலண்ட்டை எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கான ஒரு விஷயமா நம்ம காட்ட முடியும். ஸோ இந்த மாதிரி நிறைய சொல்லிட்டே போகலாம். சினிமாவில் ஒரு கேமராக்கு எப்படி நடிக்கணும் அப்படிங்கிறது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஸோ அதுக்காக வந்து வீடியோஸ்லாம் நிறைய ரேஜிங் புல்லேருந்தே நாங்களே ஸ்கிரிப்ட் எழுதி டைரக்ட் பண்ண ஆரம்பித்தோம். அதுவுமே ஒரு பெரிய லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஒரு ஆக்டர் வந்து ஆக்டிங் பற்றி மட்டும் இல்லாமல் மற்ற ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் ஃபிலிம் மேக்கிங்லேயும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் அது அவனுக்கு எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஃப்யூச்சரில் அப்படின்றதும் வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இன்னி வரைக்கும். ஸோ இது வந்து நான் ஒரு கண்டினியூஸான லைஃப் லாங் ப்ராசஸாக பார்க்குறேன். So I'm very happy to be part of Raging Bull Actor Studio. Thank you.